ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் மீட்டிங் தான் பார்க்க போறோம். என்ன ஃபோன் மீட்டிங்னா, எஸ்டர்டே யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஃபோனில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? ஸோ அதை பற்றின ஒன்றும் டீட்டெயில்டாக தெரியல. பட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஎஸ் நமக்கு கரண்டாக 50% எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த 50% டேரிஃப் ரெண்டு பார்ட்டாக இருக்குது. பார்ட் ஏ ஃபஸ்ட்டு 25% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டாங்க. பார்ட் பி செகண்ட் 25% பெனால்டி டேரிஃபாக போட்டாங்க. அதாவது பீனல் டேரிஃப். நம்ம ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறோம்ல, ஸோ அதை பனிஷ் பண்ணுற வகையில் இந்தியாவுக்கு போட்ட பீனல் டேரிஃப் தான் 25%. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் டீல், இப்போ டீல் நெகோசியேஷன் 9, 10, 11, 12 இன்றைக்கும் போயிட்டுருக்குல்ல. ஸோ என்ன நடந்திருக்கும், ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் டீல் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் வந்து இந்த 25% பீனல் டேரிஃப், பார்ட் பி டேரிஃப் இருக்குல்ல, ரஷ்யன் ஆயில் டேரிஃப், அதை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்தியா சில டாக்ஸஸ் ஆன் யூஎஸ் குட்ஸை ஹை ரேட்லேருந்து கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 15 to 60% கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டீலில் முடிவாகும்னு எதிர்பார்க்கப்படுதா எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்டர்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல அக்ரிகல்ச்சரல் ப்ராப்ளம், அது என்ன ஆச்சு? அக்ரிகல்ச்சரல், டைரி, மீட். யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் எங்களுடைய பொருட்களான யூஎஸ் டைரி, மீட் அண்ட் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு ஹெல்த் சர்டிஃபிகேஷன் தரோம். ஸோ அப்போ நீங்கள் அலோவ் பண்ணலாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாஸோட அக்ரிகல்ச்சரல், டைரி, ஃபார்ம் செக்டார்லாம் ரொம்ப சென்சிட்டிவான செக்டார். இட்ஸ் இந்தியாஸ் ரெட்லைன் செக்டார். ஸோ நாங்கள் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தை இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றின முடிவு இன்னும் எட்டப்படலை. இன்னொன்று இருக்குது, 2016 இந்த ப்ராப்ளம் இருக்குது. சில ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அது இன்னும் சரியாகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ் மாடல் அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டாக தான் நமக்கு கிடைக்கிது, ஒரு ஷாப்பிங் ஸ்பேஸ். இதில் யார் ஷாப்பிங் பண்ணலாம், யார் விற்கலாம்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ். சின்ன சின்ன ஊரில், நம்ம ஊரில் எங்கேயோ ஒரு மூலையில் கிராமத்தில் இருக்கிற செல்லர்ஸ் நாமும் இதில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட் எடுத்துக்கலாம். டிஷர்ட்டை அவங்க விற்கிறாங்க, ஏதோ ஒரு ஸ்மால் செல்லர் விற்கிறாங்க. இதுக்கு டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது? ஸோ பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ எடுத்துக்கிறாங்க. எந்த பிளாட்ஃபார்ம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஸோ அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த மணி எல்லாம் ஓனருக்கு தான் போகும், அந்த ஸ்மால் மெர்ச்சன்ட்டுக்கு போகும். ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க, சில அதாவது ஸ்மால் லோக்கல் இந்தியன் செல்லர்ஸை ஊக்குவிக்கும் வகையில், அவங்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஸ்மால் செல்லர்ஸும் பண்ணலாம், பிக் செல்லர்ஸும் பண்ணலாம். ஸோ எல்லாருமே இதில் பண்ணலாம். ஆனால் யூஎஸ் என்ன இப்போ புஷ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மார்க்கெட் பிளேஸை இன்வென்ட்ரி பேஸ் மாடலாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அமேசான் இந்தியாவோட மதர் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் யூஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு லார்ஜ் ரீட்டைலர். அவங்க டைரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்டயே போய் ஒரு 10,000 டிஷர்ட்ஸை வாங்குறாங்க. அவங்களுடைய ஓன் வேர்ஹவுஸ், அமேசானோட ஓன் வேர்ஹவுஸ்லேயே அதையும் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ அமேசானில் பார்த்து நம்ம வாங்கிப்போம். அப்போ அவங்களுக்கே டிரான்சாக்ஷன் ஃபீயும் போகும், அவங்களுக்கே அவங்க விற்றதுக்கான காசும் போகும், டிஷர்ட் செல் பண்ணதுக்கான பைசாவும் அவங்களுக்கு போகும். ஸோ அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் மாறிடும். இதில் ஸ்மால் செல்லர்ஸ்க்கு, ரீட்டைலர்ஸ்க்கு இடமே கிடையாது. ஸோ பிக் மேனுஃபேக்சரர் டு அமேசானுக்கு தான் வருது. இப்போ இந்தியாவில் இது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஸ்மால் கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதில் பலன் கிடைக்கும். அதனால் இதுமாரி ஒரு டோட்டலாக ஃபாரின் ரீட்டைலர் டாமினேட் பண்ணுற மார்க்கெட், எல்லா ப்ராடக்ட்ஸையும் அவங்க தான் வச்சுருப்போம், அவங்க தான் செல் பண்ணுவாங்கன்ற டாமினேட் பண்ண மார்க்கெட் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ புதுசாக வந்ததில்லை, 2016 இருக்கிறது தான். பட் இப்போ இதில் கொண்டு வந்திருக்காங்க, இந்த பேச்சுவார்த்தையில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்தியன் செல்லர்ஸ் வந்து ஸ்மால் செல்லர்ஸ்லேருந்து பிக் செல்லர்ஸ் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க கூட இதில் நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஆனால்
அவங்க யூஎஸ் வந்து டோட்டலாக ஃபுல்லாக ஒரு அமேசான் கிட்டேயோ இல்லை பெரிய ஒரு ரீட்டைலர் கிட்டேயோ லார்ஜ் ரீட்டைலர் கிட்டேயோ கொடுத்துடணும், மேனுஃபேக்சரர் டு ரீட்டைலர் டைரெக்டாக சேல் பண்ணுற மாரி இருக்கணும்னு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. பட் இந்தியா இதுக்கு ஒத்துக்கலை. ஸோ இது ரெண்டும் இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையில இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஏதாவது சில ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ரஷ்யா கிட்டேருந்து வர ஆயிலுக்கு பீனல் டேக்ஸ் போட்டதில்லை, கம்மி பண்ணப்படும் இல்லை ரிமூவ் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுறதா எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. பட் அக்ரிகல்ச்சரல், இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரெகுலேஷன், ஸோ இதெல்லாம் இன்னும் முடிவடையலை. இது மார்ச்சுக்குள்ளே தெரிய வருமானது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் எது டாப் கெய்னர்ஸாக இருக்குன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ 2%, ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தா நான் பார்க்கும்போது 2% ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டாடா ஸ்டீல் 3%, அண்ட் தென் ஹிந்துஸ்தான் காப்பர் 6% மேக்ஸிமமாக நான் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மெயினாக இதுக்கான ரீசன் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டெய்லி, அண்ட் தென் காப்பர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் மெயின் ரீசன். அண்ட் தென் ரியாலிட்டி ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷோபா 1.65, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எந்த செக்டார் டவுனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் மேக்ஸிமமாக 2% டவுன் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டார் இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கு. கோல்கேட், டாபர் எல்லாமே மார்ஜினலாக டவுன் ஆயிருக்கு. ஸ்விக்கி நான் இன்னைக்கு பார்க்கும்போது 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்க QIP 1000 crore லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, ஸோ அதனால டிமாண்ட் அதிகமாக இருக்கு மார்க்கெட்டில். ஸ்விக்கியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் ருப்பி டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 90.56 ரெக்கார்ட் லோவில் மார்னிங் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மெயினாக ருப்பி வந்து இப்போ வீக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த ட்ரேட் டீல் ஒன்றும் முடிவடையலை. அண்ட் தென் FII ஸ்டில் ஸ்டெல்லிங்காக இருக்காங்க. நிறையா மக்கள் டாலரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா ருப்பி வீக் ஆகிறதுனால. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இது எப்போ இந்த கட்டுக்கோப்பில் வருதோ அப்போ தான் இந்தியன் ருப்பியோட வீக்னஸும் குறையும். GMDC இன்னைக்கு 5.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 DMAக்கு தாண்டி போயிருக்கு. 100 DMA பார்த்தீங்கன்னா 517, ஸோ அதை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இந்த வருஷம் மட்டும் 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ICICI Prudential AMC IPO ஓப்பன் ஆயிருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் AMC இது. ஃபர்ஸ்ட் SBI மியூச்சுவல் ஃபண்ட். இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 13.3%. 10,603 crore IPO ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல் தான். ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 2061 to 2165. மினிமம் 6 shares ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 shares நீங்கள் வாங்கிக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 120 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இது நாட் குட்னு சொல்லியிருக்காங்க. பட் லாங் டேர்மில் இது குட்டாக இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. December 12 ஓப்பன் ஆகுது, December 16 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் December 17, லிஸ்டிங் December 19. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.